ஹாய், நான் தான் உங்கள் தியா. இது எங்களோட ஏப்ரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ஒர்க். ரெண்டுமே எங்களோட பெஸ்ட் பிள்ளைங்க கிளாஸ் ஒர்க் தான். இது வந்து வெட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃபைனலாக ஒரு வெட்டிங் ஸ்ட்ரக்சரோட எக்ஸாமாக செய்வினா அதுக்கு முதல் ப்ரிப்பேர் பண்ணுற முகமாக தான் இந்த கேக் வந்து கிளாஸில் செய்வோம். இது வந்து குரூப் ஒர்க் தான். இப்போ எங்களோட கிளாஸ்லேயே பர்த்டே ஸ்ட்ரக்சரும் வெட்டிங் ஸ்ட்ரக்சரும் மட்டும்தான் குரூப் ஒர்க்காக நடக்கும். மிச்சம் எல்லாமே அவங்க தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். தங்களுக்கான ஃபவுண்டன் கவர் பண்ணுறது, கேக்கு ஃபவுண்டன் கவர் பண்ணுறது, பட்டர் க்ரீம் கேக்குறதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக தான் செய்ய வர்றாங்க. இது மட்டும்தான் குரூப் ஒர்க்காக செய்கிறது. இதில் வந்து ஃபுல்லாக ரோஸ் எல்லாம் அவங்களோட ஹேண்ட் ஒர்க் தான். இப்போ எந்த வித ஹெல்ப்பும் இல்லாமல், அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மட்டும்தான் எங்களோட ஒர்க்காக இருக்கும். ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணுறதெல்லாம் அவங்களோட ஐடியாவாக தான் இருக்கு. இது ஒன் டேயில் இன்றைக்கி அவங்க க்ரியேட் பண்ணது நல்ல பர்பிள் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ண காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதலாக ரெஜிஸ்டர் வெட்டிங் அதுகளுக்கு தான் நாங்கள் இப்படி ஹெவியான கேக் ஒன்று எடுப்போம். ஆனால் அதோட அப்படியே சுகர் ஃப்ளவர் ஒர்க்குன்னு சொன்னால் அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். வெளியில் நாங்கள் ஆர்டர்ஸுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அதே நாங்கள் க்ரியேட் பண்ணி எங்களோட ஃபங்க்ஷன் வந்து செய்யல எங்களோட ஹாப்பினஸ் ஒன்று இருக்கும். இதை நாங்களாகவே செய்கிறோம்ன்ற ஒரு ஹாப்பி ஒன்று இருக்கும். கூடுதலாக எல்லாம் பழகிறவங்க வந்து தங்களோட பிஸ்னஸுக்காகவும் தங்களோட ஃபேமிலிக்காகவும் தான் பழகுவினா. இந்த வச்சில் உள்ளவங்களும் தங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், தங்களோட ஃபேமிலிக்காகவும். மற்றது அவங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும், தாங்கள் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அதை பெர்ஃபெக்டாக செய்யணுன்றதுக்காக தான் பழகுறாங்க. அதே மாதிரி நல்லா செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து அவங்களோட பர்த்டே ஸ்ட்ரக்சர் ஏப்ரல் பேட்சில் செகண்ட் பேட்சில் பர்த்டே ஸ்ட்ரக்சர் ஒர்க். இது நேற்று ஃபினிஷ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் இஷ்யூவால் நாங்கள் இங்கே தான் ஷூட் பண்ணுறோம். இதுவும் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்டோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் பாருங்கள், கீழே கேத்தில் இருக்குது, பானை இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் படித்தபடியாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் படித்தபடியாக அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும். ஒரே கேக்கில் 2 விதமான ஒர்க் இருக்கும். அனிமல்ஸும் ஒர்க் பண்ணணும், ஃப்ளவர்ஸும் ஒர்க் பண்ணணும் ஒரே கேக்கில் தீம்லேன்னு சொன்னால் அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்கன்ற வழியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் செஞ்சுருக்காங்க. அது பர்த்டே ஸ்ட்ரக்சர் தான், பர்த்டேக்கான ஒரு கேக். இதில் ஃபுல்லாகவே அவங்க எங்களோட நேம் தான் போட்டிருக்காங்க, தியான்னு சொல்லி. ஒரு பர்த்டே தீமில் அப்படியே ஒரு நேமும் நடிக்கத்தானே வேணும், அதுக்காக தியான்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். நல்ல க்ரியேட்டிவான ஒர்க்கை இந்த மாதிரி செய்யணுன்றதுக்காக தான் இந்த இப்படி ஒரு ஹெவியான ஒர்க். நான் டெடியை வச்சுட்டு ஒரு பர்த்டே ஸ்ட்ரக்சரை செய்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தா எங்களோட பிள்ளைங்க நல்லா செய்வாங்க. என்னென்னு நல்லா தெரியும்னு சொன்னால் டெடி மேக்ஸிமம் கைப்பழக்கம். இது வந்து புதுசாக க்ரியேட்டிவாக யோசிக்கணும்ன்ற தோட்டம் எங்களுக்கு அப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கணும்ன்ற தோட்டம் இருந்தது. அவங்க அப்போ தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்க வெளியில் ஆர்டர்ஸ் ஒன்று ஹெவியாக வரைக்கும் பயப்படாமல் செய்வீங்க. ஏன்னாக்கா சிம்பிளாக தந்துக்கலாம் தானேன்னு சொல்லி கேட்டுருங்க. ஆனால் சிம்பிளாக கொடுத்துட்டு இங்கே எங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும், சைட் கிளாஸ் முடிஞ்சிடும், ஓகேன்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் அவங்க ஒன்று எக்ஸ்ட்ராவாக வர டிசைன் வரைக்கும் அதை க்ரியேட்டிவாக வெளியில் வச்சு யோசிக்க, வெளியே ஆர்டர் வரைக்கும் யோசிக்கிறத விட இங்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு டவுட்களை கிளியர் பண்ணி செய்து பார்த்துருவீங்கன்னா செய்து பார்த்து எப்படி எவ்வளோ டைம் பிடிக்குதுன்னு சொல்லிலாம் அவங்களுக்கு தெரியும். எங்களோட எத்தனை நாள் பிடிக்குது ஒரு கேக் செய்யன்னு சொல்லிலாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதால் அவங்க தன்னோட டைம் எல்லாம் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் நான் இது செஞ்சிடணும், அப்போ தான் நான் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி ஷெடியூல் பண்ணி செய்கிறதால அவங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறது. அவங்களுக்கு அது கொஞ்சம் பஞ்சிப்பட்டவங்க, அக்கா இவ்வளோ ஹெவியாக தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமல்லோ என்ன சொல்லிலாம் பஞ்சிப்பட்டவங்க. ஆனால் செய்து முடிச்சுட்டாங்க, வேலைக்கு டைம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது, ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது தானே, அதனால் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. எங்களோட கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் மே மாதம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.